ஹல்லேலூயா, குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. வாங்க 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 வாங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று தாவீது சொன்ன பிரகாரமாக, இன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லவா, ஆண்டவரின் நாள் அல்லவா, எழுந்து விடுங்கள், ஆலயத்திற்கு செல்லலாம், புறப்படுங்கம்மா, ஆலயத்திற்கு போகலாம் என்று ஒருவருக்கொருவர் ஆயத்தப்படுத்தி பிள்ளைகளை சண்டே ஸ்கூல் போவதற்கு ஆயத்தமாக்கி ஆலயத்துக்கு போக தயாராகிறீங்களா? அல்லது ஒரு நாள் லீவு கிடைத்திருக்கிறது, வீட்டில் நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம் என்று நேரத்தை விருதாவாக்கி கொண்டிருக்கிறீர்களா? இல்ல லைவ்ல தான் வருதே, அதை பார்த்துடலாம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, ஆண்டவருடைய சன்னதிக்கு செல்ல வேண்டும். செல்லுவதற்கு முன் ஒரு சிறிய தியானம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. ஆண்டவருடைய நாளை நாங்கள் உணர்ந்து கொண்டு பிராகாரங்களில் சேர்ந்தமை ஆராதிக்க கிருபையருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, நமக்கு தேவனுடைய ஆலயம் என்றால் அலட்சியம் ஆயிடுச்சு. தேவனுடைய அன்பு என்றால் அசட்டை செய்ய ஆரம்பித்து விட்டோம். எனக்கு தெரியும் தேவனுடைய வாக்கியமெல்லாம் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று பயங்கரமாய் முன்னேறின கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சிறுவயதிலிருந்தே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், வருடக்கணக்காக ஆலயத்திற்கு போய் வந்து கொண்டிருக்கிறவர்கள், இன்று ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்திற்கு போவதாக நமக்கு தெரியவில்லை. ஏதோ அங்கே போய் அதிகாரம் செலுத்துவதற்கோ அல்லது அங்கே தங்களை வெளிப்படுத்தி கொள்ளுவதற்காகவோ அல்லது ஒரு ஆச்சாரமாக சம்பிரதாயமாக ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டா சரியா போகும் என்று இருக்கிறார்கள். நீங்க அப்படி இல்லைல்ல. தேவனுடைய சந்நிதியை நேசிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆலயத்திலே சேருவது, அவரை ஆராதிப்பதெல்லாம் பெரிய பாக்கியங்க. பரலோகத்தினுடைய அந்த சந்தோஷத்தை பூலோகத்திலேயே அனுபவிப்பது தேவனுடைய ஆலயத்தில் தான் சாத்தியம் என்று உங்களுக்கு தெரியுமா? தூதர்களால் ஆராதிக்கப்படுகின்ற ஆண்டவர் நாம் நம்முடைய ஆலயங்களிலே சேர்ந்து பரலோகத்தின் ஆராதனையிலும் நாம் பங்கு கொள்ள முடியும் என்பதை நினைவு கூறுகிறீர்களா? ஒவ்வொரு முறையும் தேவன் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிற போது, அந்தந்த நாள் அந்தந்த வேளையில் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றபடி, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அவர் தம்முடைய ஜீவ வார்த்தைகளினால் நம்மை எச்சரித்து கண்டித்து திருத்தி வழிநடத்துகிறார் என்கிற விஷயத்தை நினைவு கூறுகிறீர்களா? எத்தனையோ தரம் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நாம் கேளாமல் புறந்தள்ளுவதனாலே, அவை இருதயத்திற்குள் செல்லாமல் நாம் நம்மை கடினப்படுத்திக் கொள்வதனாலே எந்த விதமான முனைப்பு மற்றவர்களாக, உணர்வற்றவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களின் நிலைமையும் கூட அப்படித்தான் இருந்தது. பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். சகோதரர்களே, விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் ஒருவேளை இருக்கிறதா என்று நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள். கவனிங்க, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் செல்லுகிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறோம், ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் என்பது எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? எத்தனை பேர் பயத்தோடும் நடுக்கத்தோடும் துதிகளோடும் நன்றியோடும் தேவனை ஆராதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடுங்குகிறவர்களாக, திருந்துகிறவர்களாக, அவருடைய சித்தத்திற்குள் நடக்கிறவர்களாக இருக்கிறோம்? யார் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது நான் நோக்கமாயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அவருடைய வார்த்தைக்காக தாகத்தோடு இருக்கிறவர்களை அவர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கிறதற்கும் வழிநடத்துவதற்கும் பரிபூர்ணர்களாக ஆக்குவதற்கும் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறதற்கும் அவர் ஆவலோடு இருக்கிறார். அந்த வார்த்தைகள், அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எவ்வளவோ நமக்கு அவசியம் என்பது, அந்த கண்டித்தல்களையும் எச்சரிக்கைகளையும் வழிநடத்துதலையும் அவருடைய வார்த்தைகள் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற அந்த சத்தியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று. கவனிங்க, இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். தேவன் வருஷத்துக்கு ஒரு தடவை பேசுவாரா? இல்ல பண்டிகைக்கு பண்டிகை பேசுவாரா? அனுதினமும் பேசுகிறவர் அவர். ஒவ்வொரு வினாடியும் அவர் தம்முடைய வார்த்தைகளால் நம்மை வழி நடத்துகிறார் என்ற விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. எஸ், நீ ஒரு முடிவெடுக்கும் போதெல்லாம்
நீ ஒரு தீர்மானம் எடுக்கிற போதெல்லாம், நீ உன்னுடைய திட்டத்தின்படி நடக்கும் போதெல்லாம் தேவன் தம்முடைய சித்தத்தை உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தம்முடைய வார்த்தைகள் மூலமாக உன்னை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் அவர் சத்தத்தை கேட்பதே இல்லை. கேட்டாலும் அதற்கு செவி சாய்க்காமல் தான் இருக்கின்றோம். நம்ம வீட்டில் அப்பா அம்மா சிறு வயதிலிருந்து நல்லது கெட்டதை நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. இங்கே பாருப்பா, ஜாக்கிரதை, தவறான நட்புகள் வேண்டாம், டே எங்கடா போற, வேகமாக போகாத, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடும், டேய் அனாவசியமான இடங்களுக்கெல்லாம் போகாத, அதே போல் பணத்தை கொடுத்தா பணம் ஜாக்கிரதை தெரியும், எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும். இன்னைக்கு பார்த்த அந்த நாட்களில் அவ்வளோதான், அப்படிதான் அப்பா அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பார், அம்மா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்கிறது மாதிரி எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க, நஷ்டமாகறாங்க, வாழ்க்கையே கெடுத்துக்கிறாங்க. பரலோகத்தின் பிதாவும் கூட நம்ம எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார் தம்முடைய வார்த்தைகளினாலே. கவனம், உன் இருதயம் ஜாக்கிரதை, உன் பார்வையில் ஜாக்கிரதை, உன் நடத்தையில் ஜாக்கிரதை, என் பேச்சை கேள், என் சித்தத்தின்படி நட, என்னுடைய வேலைக்குள் இரு. ஆனால் கீழ்ப்படிவதில்லை, பேச்சை கேட்பதும் இல்லை. தேவனை விட நான் அறிவாளி என நினைக்கிறவர்கள் கூட இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. அநேகம் பேர் தேவனுடைய வார்த்தையை நான் முற்றிலும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் கூட தேவனுடைய வார்த்தைகளை அவைகளை ஏதோ எழுத்தாக எடுத்துக் கொள்கிறார்களே தவிர அதை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளாக நினைத்து பார்ப்பதே இல்லை. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆலயத்திற்கு சென்றாலும் வேத வார்த்தைகளை கேட்கிற போது தேவனோடு பேசுகிறார் என்ற உணர்வே இல்லாமல், இந்த பாஸ்டர் இதை சொன்னாரு, அந்த பாஸ்டர் அதை சொன்னாரு, இதெல்லாம் எப்படி முடியும், அதெல்லாம் எப்படி முடியுங்கிற மாதிரி இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. நல்லா கவனிங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். எதற்காக நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதில்லை, செவிமடுக்காமல் இருக்கிறோம் என்றால் பாவத்தினால் வருகின்ற வஞ்சனை. இந்த உலகத்திலே மனிதர்களுடைய வார்த்தை ரொம்ப இனிப்பா இருக்கும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப அதிக ஈர்ப்புள்ளதாக இருக்குல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்கவே முடியாது, அதெல்லாம் பழசுங்கிற மாதிரி நம்ம விட்டுறோம். ஒரு விந்தையான விஷயத்தை யாரோ சொல்லுவது போல, ஏதோ யூகத்தின் அடிப்படையிலான விஷயங்கள், இமேஜினேஷனுக்குள்ளான விஷயங்கள்ல, அற்புதங்கள் ஆச்சரிய காரியங்கள் விஷயத்தில் என்று மனிதன் கண்ணோக்கமாயிருக்கிறான். மாறாத தேவனுடைய வார்த்தைகள், கடினமான கண்டிப்புக்குரிய வார்த்தைகள், நமக்கு புத்தி சொல்லி நம்மை எச்சரித்து நம்மை திருத்துகிற வார்த்தைகளுக்கு நாம் செவிசாய்ப்பதில்லை. தவறாமல் வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்கள் நடத்தையை திருத்தியிருக்கிறீர்களா? கேடுள்ள பாதையில் செல்லாமல் எச்சரிக்கையாயிருக்கிறீர்களா? எல்லைகளை மீறாமல் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எத்தனை பிரசங்கங்களை கேட்டாலும், எத்தனையோ நாள் தேவ செய்தியை கேட்டாலும் உன் இஷ்டம் போலவே நீ நடந்து கொண்டிருப்பாய் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? உன் இருதயத்தை நீ கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். உன் மனசாட்சியின் உறுத்துதலுக்கு நீ கீழ்ப்படிவதில்லை. இந்நாட்களிலே அநேகர் வார்த்தையை முழுமையாய் அறிந்தவர்கள் கூட அப்படிப்பட்ட நிலைமைக்குள் தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கையில், இந்த கடைசி நாட்களில் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. நாளில் மோசேயினுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காதவர்களைப் போல தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவன் செய்த அற்புதங்களையெல்லாம் கண்டு அதை அசட்டை செய்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இன்றும் நாமும் கூட பெயர் கிறிஸ்தவர்களாக துணிந்திருக்கிறவர்களை பார்க்கிற போது உண்மையாகவே கவலையாயிருக்கிறது. அதனால் தான் வேத வாக்கியம் இப்படி சொல்கிறது, இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இன்று என்கிற அந்த சமயம் இருக்கும்போதே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள். தேவாலயத்துக்கு போகும்போது ஒருத்தர் புகழ்றதுக்கு இல்லை, ஒருவரை ஒருவர் திருத்துவதற்கு, ஒருவரை கொண்டு இன்னொருவர் தேவனுடைய கிரியைகளுக்குள்ளாக உற்சாகப்படுத்தப்படுவதற்கு, எழுப்புதலை பெறுவதற்கு. இன்று என்கிற அந்த சமயம் இருக்கும்போதே ஒருவேளை உன் சகோதரன் தப்பு செய்தான், நானும் அப்படிப்பட்ட தவறை செய்தவன்தான் என்று உன்னை நீயே பார்த்து அவர்களை திருத்த வேண்டும், ஆதரிக்க வேண்டும், எழுப்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆலயத்துக்கு போறவங்க ஒருத்தர் குற்றம் சுமத்திக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம் என்ற பெயரே தவிர பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கூட அறியாதிருக்கிற ஒரு நிலைமையில் இருப்பதே போல எத்தனையோ ஆலயங்களில் இருக்கிறார்கள் அல்லவா? ஐக்கியப்படுவதற்கு தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிப்பதற்குத்தான் தேவ சன்னதிக்கு நாம் செல்லுகிறோம்.
இந்த விஷயத்தை நினைவில் கொள்ளணும். ஏதோ சம்பிரதாயமா ஆலயத்துக்கு போயிட்டு வரதுல பிரயோஜனம் இல்லை. பெயர் கிறிஸ்தவர்கள் லிஸ்ட்ல நீங்க சேர்ந்துக்காதீங்க. 16வது வசனத்தை கூட வாசிக்கிறேன். கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? யாருங்க தேவனுக்கு கோபம் மூட்டியது? தேவனை அறியாத அந்நிய ஜனங்களா? தேவனுடைய அன்பை அறியாத ஜனங்களா? ஐயோ, மோசேயின் மூலமாக எவ்வளவோ அற்புத காரியங்களை செய்து தேவன் தம்முடைய ஆச்சரிய காரியங்களை வெளிப்படுத்தி அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து எகிப்திலிருந்து வெளிவரப் பண்ணி மீட்டுக் கொண்டு வந்த தேவன் அல்லவாங்க. விடுவிக்கப்பட்டவர்களே எதிர்த்து நிற்கிறார்கள், இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள். வருடக்கணக்கா ஆலயத்துக்கு போயிட்டு வர்றவங்க தானே நாட்கள்ல தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற வாழ்க்கையை வாழ்கிறார்கள். எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரின்னு சொல்றாங்க இல்லையா? எவ்வளவுதான் வசனத்தை கேட்டாலும் எந்த அசைவு இல்லாதபடி, எந்த விதமான உணர்வும் இல்லாதபடி, கடினமான இருதயத்தினாலே, கல்லான இருதயத்தினாலே பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்பதை மறந்து மறுபடியும் குடிகாரர்களாக, போஜன பிரியர்களாக, ஊதாரித்தனம் செய்கிறவர்களாக, இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிறவர்களே இருப்பதை கவனிக்கிறீங்கல்ல? பேர் எவ்வளவு அற்புதமான பைபிள் பெயர்களை வச்சுக்கிட்டு ஆபிரகாம் அப்படிமாக நான் விசுவாசம் எங்க? யோசேப்புன்னு சொல்லுவாங்க பரிசுத்தம் எங்க? மோசே என்று சொன்னால் அந்த சாந்த குணம் எங்க? பவுலை போன்ற ஆத்ம பாரம் எங்க? கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும் என்ற சாயல் எங்க? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் வார்த்தையின் அடிப்படையிலான ஆசைகள் தேவை. ஆண்டவராக இயேசுவை போல் இருக்க வேண்டும் என்கிற ஆசை தேவை. இந்த அதிகாலை வேளையிலே, ஆண்டவருடைய இந்த நாளிலே, தேவனுடைய சந்நிதியிலே உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நீ எங்கே இருக்கிறாய்? தேவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறாய்? அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிறாயா என்பது பரிசீலிக்கப்பட வேண்டியது. கேட்டு கோபமூட்டினவர்கள் யார்? எகிப்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வரப்பட்டவர்கள் தானே. அவர் 40 வருஷமா யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? தேவன் என் மேல கோபப்பட்டார் என்று சொல்லுகிறார்களே தவிர, நான் பாவம் செய்து தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கிவிட்டேன் அப்படிங்கிற மனப்பக்குவம் இல்லையே. செய்யக்கூடாத பாவங்களெல்லாம் செஞ்சுட்டு ஐயோ ஆண்டவர் என்னை சிச்சித்து விட்டாரே என்று சொல்லுகிறார்களே தவிர, ஆண்டவரே என்ன மன்னிங்க, என்னுடைய பாவத்தினால் நான் சிச்சிக்கப்பட்டேன், மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுகிறது இல்லையே. தயவு செஞ்சு உங்க மனசை மாத்திக்கோங்க. தேவனை நிந்திக்காதீங்க. அவர் நன்மையை தவிர தீங்கிழைக்கவே மாட்டார். நீ கிறிஸ்துவின் நாமத்தை தரித்த பிறகும் கூட உயர்த்தப்படவில்லை என்றால் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவில்லையோ என்னவோ. நீ இயேசுவின் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு ஆலயத்திற்கு போகிற போதும் கூட உன்னுடைய பாடுகளும் சிரமங்களும் தீரவில்லை என்றால் அது தேவன் அனுப்பியவைகள் அல்ல. உன்னுடைய கீழ்ப்படியாமினால், அஞ்ஞானத்தினால், அவிசுவாசத்தினால் நீயாக வருவித்துக் கொண்டது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாளிலே அவருடைய சன்னதிக்கு போகிற போது இந்த விதத்திலே நாம் நம்மை பரிசீலிக்க வேண்டும் என்றும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவதற்காக தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும். எப்படி சென்றோமோ அதே போல திரும்ப வருவது. எத்தனை பிரசங்கங்களை கேட்டாலும், எவ்வளவு செய்தியை கேட்டாலும், எவ்வளவு நல்ல நல்ல பாடல்களை பாடினாலும் அதன் அர்த்தத்தை, அவைகளின் ஆழத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாத பக்தி கிறிஸ்தவ பக்தி அல்லவே அல்ல. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது வாழ்க்கையின் விதிமுறை, த லைஃப் ஸ்டைல். நம்முடைய வாழ்க்கையின் முறை மாறவிடும். நம்முடைய யோசனை, நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடத்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய ஆட்டிடியூட் எல்லாம் மாறணும். நம்முடைய எதிர்வினையாற்றுதல் மாற வேண்டும். அப்பொழுதுதான் பிறர் உனக்குள்ளே கிறிஸ்துவை பார்க்க முடியும். அதுதான் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சத்தியத்தின் சாராம்சம். எல்லோரும் சத்துருக்களை பகைப்பார்கள், நீ சத்துருக்களை நேசிக்க வேண்டும். எல்லோரும் எல்லாம் இருக்கிறவர்களை புகழ்வார்கள். தனவான்களிடம், பணக்காரரிடம் சென்று அவரிடம் பாராட்டுக்களை பெறுவதற்கு ஆசைப்படுவார்கள். ஆனால் நீங்கள் ஏழைகளிடம் செல்லுங்கள். சிரிக்கிறவங்க கூட இருக்க ஆசைப்படுவாங்க. நீங்கள் அழுகிறவர்களிடம் செல்லுங்கள். அழுவோரை பார்த்து ஏளனம் செய்வார்கள். நீங்கள் அழுவோரோடு சேர்ந்து அழுங்கள். இதைத்தான் ஆண்டவர் கற்றுத்தருகிறார். எல்லோரும் போகிற போக்கில் அல்லாமல் ஆண்டவருடைய வழியில் நாம் நடக்க வேண்டுமென்று ஒவ்வொரு முறையும் அவர் நம்மோடு பேசுகிற போது நம்முடைய வாழ்க்கையை, நடத்தையை சரி செய்து கொண்டு அவருக்காக சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்றுதான் ஞாயிற்றுக்கிழமை பிரத்யேகமாக ஆண்டவருடைய சன்னதியில் விசுவாசிகள் எல்லோரும் கூடி அவரிடத்திலே பாடங்களை கற்றுக்கொள்வதற்கும், அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்வதற்கும், அவர் மகிமைப்படும்படியாக அவரை ஆராதிக்கிறதற்கும் தேவன் ஆண்டவருடைய நாளை அருளி இருக்கிறார். ஆலயத்திற்கு செல்லுங்கள், தேவனை ஆராதியுங்கள். தனிப்பட்ட விதத்தில் அவருடைய சத்தத்தை கேளுங்கள். அவருடைய மெல்லிய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே,
வருடக்கணக்கில் உம்முடைய வார்த்தைகளை கேட்டாலும் தியானித்தாலும் ஆலயத்திற்கு சென்று வந்தாலும் எவ்விதமான மாற்றமும் இல்லாத கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வோரை நீர் என்று கண்ணோக்கி பாருங்க. அவள் எங்கள் வீட்டில் இருந்தால் நாங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றி இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவ இரட்சகர் என்பதை வெளிப்படுத்துகிற விதத்தில் எங்களுடைய வாழ்க்கைகளிலே உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை பிறர் பார்க்கும்படியாக, எங்களுடைய நடத்தையில் மாற்றத்தை பிறர் பார்க்கும்படியாக, உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாக, உம்முடைய சித்தத்தின்படியாக வாழ்கிறவர்களாக இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அனுதின தியானத்தில் ஒருமடுப்படுகிற நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஆலயத்திற்கு செல்லுங்கள், தேவனை ஆராதியுங்கள். உங்கள் ஜெபத்தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்கள் பட்சமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.